மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் 5 வகைப்பாட்டியல் மற்றும் குழும பரிணாம வகைப்பாட்டியல் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மதிப்பீடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மரபு வழி வகைப்பாடு எதனை பிரதிபலிப்பதால் மிகவும் விரும்பத்தக்க வகைப்பாடாக உள்ளது? விடை பரிணாம உறவு முறை. செகண்ட் கொஸ்டின், பல்வேறு வகைப்பட்ட தாவர நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் அடங்கிய வகைப்பாடு. விடை ஊனீசார் வகைப்பாடு. மூணாவது கொஸ்டின், பூவிதழ் வட்டம் காணப்படுவது. விடை அல்லியம் சீபா. நாலாவது கொஸ்டின், இருபக்க சீர் கொண்ட மலர்கள். விடை சீரோபீஜியா. நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின், உயிரிய பல்வகைமையை பாதுகாப்பதில் தேசிய பூங்காக்களின் பங்கினை விவரி. பக்கம் எண் 95, 96. 95வது பக்கத்துல தாவர பூங்காக்களின் பங்களிப்புன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கா, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 96வது பக்கத்துல இருக்க இந்த அட்டவணையும் உண்டு. அதுக்கப்புறம் 97வது பக்கத்துல 5th பாயிண்டோட முடியுதா, விளங்குகின்றன. இது வரைக்கும் 5th கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், இரு விதை இலைகளையும் கோப்பை வடிவ பூத்தளத்தையும் கொண்ட தாவரங்களை எவ்வாறு வகைப்படுத்துவாய்? பக்கம் எண் 123. 123வது பக்கத்துல 6வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன், எல்லாரும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே 6வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், பேபேசி குடும்பத்தின் ஏதேனும் 5 பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. இந்த ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு உண்டான விடை பக்கம் எண் 114 இருக்கு. 114வது பக்கத்துல எண்ணெய் தாவரங்கள் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே எழுதணும், லாஸ்ட் இந்த அட்டவணை முடிகிற வரைக்கும். இது 7வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின், லில்லியேசி குடும்ப தாவரங்களை சொலனேசி குடும்ப தாவரங்களில் இருந்து எவ்வாறு வேறுபடுத்துவாய்? இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், எல்லாரும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், டாட்டூரா மெட்டல் தாவரத்தை கலை சொற்களால் விவரி. விடை பக்கம் எண் 116, 117. 116வது பக்கத்துல டாட்டூரா மெட்டல் கலை சொற்களால் விளக்கம், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 117வது பக்கத்துல லாஸ்ட் இந்த அட்டவணைக்கு மேல இது வரைக்கும் 9வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 10வது கொஸ்டின், அல்லியம் சீபா தாவரத்தை கலை சொற்களால் விவரி. விடை பக்கம் எண் 120. 120வது பக்கத்துல அல்லியம் சீபா கலை சொற்களால் விளக்கம், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு லாஸ்ட் வரைக்கும் உண்டு. இது 10வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இதே மாதிரி நம்ம சேனல்ல 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோபாட்னி, பயோசுவாலஜி எல்லாத்துக்குமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.